So chapter 3 scoping. So இதில் part 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா understand what is scoping. ஸ்கோப்பிங்னா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஸ்கோப்பிங் அப்படிங்கிறது வாட் இஸ் ஸ்கோப்பிங்? ஸ்கோப் ரெஃபர் to the accessibility of variable within one part of a program to another part of the same program. So இது வந்து உங்க புக்ஸ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க புக்ஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இதை அப்படியே இப்போ நான் வந்து ரீரைட் பண்ணியிருக்கேன். ஸ்கோப் இஸ் லைக் த பவுண்டரிஸ் ஆஃப் வேர் எ வேரியபிள் lives and breathes within your course. For example, இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்போது வேரியபிள்னா என்னன்னு தெரியணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் ஒரு கிளியர் கான்செப்ட் வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். வேரியபிள் இட் இஸ் லைக் எ டாய் யூ வாண்ட் டு பிளே வித். ஸோ நம்மகிட்ட ஒரு டாய் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், அது கூட விளையாட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, அதில் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இதை வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 அப்படிங்கிறது இஸ் லைக் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ வேல்யூ இருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணேன். எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 10 அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வேரியபிள் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரூம் வேர் யூ கேன் பிளே வித் த டாய். ஸோ அப்போ நம்மகிட்ட ஒரு டாய் இருக்குது, அதோட விளையாட போகிறோம். ஆனால் அதை எங்கே வச்சு விளையாட போகிறோம், ரூமில். ஸோ ரூமில் எந்த பிளேசஸில் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கோப் அப்படிங்கிறது ரெண்டு விதமான ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஸோ ஸ்கோப் லுக் லைக் ஏ வேரியபிள். இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்லாம் கிடையாது. ஆனால் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துட்டு அதை ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே கால் பண்ணுறோமா இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியில் கால் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெஃப் மை அண்டர்ஸ்கோர் ஃபன் ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ் கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். உள்ள இங்கே ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பிரிண்ட் ஏன்னு சொல்லிட்டு வேல்யூ பிரிண்ட்டை பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்ணுது, எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த ஆப்ஷன்ஸை தான் என்ன பண்ணுறாங்க அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கோப் இஸ் லைக் த பவுண்டரிஸ் ஆஃப் வேர் எ வேரியபிள் லைவ்ஸ் அண்ட் பிரீத் வித்தின் யுவர் கோட். நம்மளுடைய கோடு எந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது, அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இங்கே கால் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் அ லோக்கல் வேரியபிள். என்னென்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற வேரியபிளை இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டுமே என்ன பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன். ஒருவேளை இந்த பிரிண்ட் ஏவை இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வெளியில் நான் கால் பண்ணால் இட் கம்ஸ் அண்டர் எரர். ஸோ என்ன எரர் வரும் அப்படின்னா த ஏ வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு ஏயோட வேல்யூவை நம்ம அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் உள்ள வெளியில் என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பைச்சாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பைச்சாமில் டெஃப், ஸோ அங்கே உள்ள அதே ஃபங்க்ஷன் நேமே நான் போடுறேன். ஸோ இப்போ தான் ஈஸியாக நமக்கு புரியும். ஃபன், ஸோ ஓப்பன் க்ளோஸ் பேரந்திசிஸ், ஸோ கோலன் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பிரிண்ட் ஏ. இங்கே மை அண்டர்ஸ்கோர் ஃபன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம்.
ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அவுட்புட்டு இங்கே 10ன்னு வருது. ஸோ ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவோட வேல்யூவை அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன வருது, நேம் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆனால் நான் ஏவுக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன், பட் ஆனால் அதை வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துருக்கனால என்னால் என்ன பண்ண முடியல, ஏயோடைய வேல்யூவை அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் என்னால் பிரிண்ட் பண்ண முடியல. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னு பேர். இப்போது அடுத்து போவோம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணி குளோபல் வேரியபிள். ஸோ குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே, அதாவது அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே நான் என்ன பண்ணேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன் வித் வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது அதே மை ஃபன் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன், மை ஃபன்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கனால இந்த ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் நான் என்ன பண்ண முடியும், ஏயோட வேல்யூவை வாங்க முடியும். ஆனால் இந்த லோக்கல் வேரியபிள்ங்கிறது வித்தின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் த 2 டைப் ஆஃப் ஸ்கோப். ஒன்று லோக்கல் ஸ்கோப் அண்டு குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தரேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த 10 இந்த இடத்துல நான் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே, தட் மீன் குளோபல் வேரியபிளாக நான் இங்கே வாங்குகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண அதே இன்ஃபர்மேஷன்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நமக்கு வேல்யூ எரர் காமிக்குதான்னு பார்ப்போம். காமிக்கலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அவுட்புட்டும், பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது இன்னொரு அவுட்புட்டும், எனக்கு 2 விதமான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ லோக்கல் வேரியபிள் அண்டு குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்கோப் ரெஃபர் டு த accessibility of a variable within one part of program to another part of program of the same program. ஒரே ப்ரோக்ராம்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கோப் வேரியபிளை ஒரு ப்ரோக்ராம்லேருந்து அனதர் ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்லேருந்து, நாட் ஒரு ப்ரோக்ராம் அனதர் ப்ரோக்ராம், ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்கோப். Okay, next பார்ப்போம். 3.2 variable scope. To understand the scope of variables in a programming language. So first நம்ம என்ன பண்ணணும், variable அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It is important to learn about that variables really are. ஸோ நமக்கு வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபார் essentially there are address to an object in a memory. ஸோ அட்ரஸ்னா என்ன, ஸோ this is address. ஸோ சி எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ அட்ரஸ். ஸோ வேரியபிளில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே அட்ரஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அன் ஆப்ஜெக்ட் இன் எ மெமரி. ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் 10 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் 10 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. 10 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. 10 அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், as well as வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். when you assign a variable with colon equal to an instant object. so what is a instant object? ஸோ இப்போ 2 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் அசைன்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் வேரியபிள் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 5க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5. ஸோ எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எல்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் அசைன்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 10ன்னு வருது. ஸோ இப்போ கிரேட்டர் தென் 5ஆக இருக்கிறனால நமக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே 10 வருது. ஒருவேளை எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தெனாக இல்லைன்னா நமக்கு எல்ஸ் வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ இஃப் கண்டிஷன்.
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே கண்டிஷனாக நான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் வித் த கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட்டில். ஃபார் என்ன பண்ணால் மினிமம் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை சுருக்க முடியும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ கோலன் இஃப் ஏ கோலன் ஈக்குவல் 10 கிரேட்டர் தென் 5 கோலன் கொடுத்துட்டு பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். அங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூவை வேரியபிளில் ஸ்டாண்டர்ட் அசைன்மெண்ட்டில் அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், இதே இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கோப் வேரியபிளில் உள்ள ஸோ வால்ரஸ் ஆப்ரேட்டர்னு பேர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வால்ரஸ் ஆப்ரேட்டர். இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வால்ரஸ் ஆப்ரேட்டர்னு பேர். இந்த வால்ரஸ் ஆப்ரேட்டர்னால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ வேரியபிள் ஸ்கோப்பில் think of variable as a name or label attached an object living in a specific address in memory. So this is a இது புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். when y write x colon equal to 10, you are essentially saying let's x be the name for this specific memory location when the value 10 is stored. ஸோ அப்போ x அப்படிங்கிற அந்த மெமரி லொக்கேஷன்ஸில் 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ ஏ ஈக்குவல் டு 10க்கும் ஏ கோலன் ஈக்குவல் டு 10க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத இங்கே நான் இருக்கிற இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சேன். ஸோ ஸ்டாண்டர்ட் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது அசைன் த வேல்யூ 10 டு த வேரியபிள் ஏ. ஸோ வேரியபிள் ஏயோடைய வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 10. யூசேஜ் காமன்லி யூஸ்ட் ஃபார் டிக்ளேர் இனிஷியலைசிங் வேரியபிள். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு போகும்போது இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இனிஷியலைசேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறதோடைய வேரியபிளோடைய இனிஷியல் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனில் கொடுத்துருக்கேன். பட் இங்கே என்ன தேவையில்லைன்னா நம்ம கண்டிஷனுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் பண்ணிக்கிறோம், இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம் ஏயோட வேல்யூ. த பர்பஸ் அசைன் த வேல்யூ 10 டு வேரியபிள் அண்ட் ஏ அண்ட் ரிட்டன் த வேல்யூ. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு வேல்யூவை நம்ம 10க்கான ஏக்கான வேல்யூவை அசைனும் பண்ணியிருக்கோம். அந்த சேம் டைம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூவை ப்ரோக்ராம்குள்ளே அதை கண்டிஷன்ஸ்குள்ளே பண்ணி இந்த வேல்யூவை ரிட்டனும் வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல பர்பஸ். யூசேஜ் அப்படிங்கிறது ஹேண்டி இன் சுச்சுவேஷன் வேர் யூ நீட் டு அசைன் அண்ட் யூஸ் அ வேரியபிள் இன் அண்ட் எக்ஸ்பிரஷன் இம்மிடியட்லி. ஸோ ஃபார் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூவை அசைன் பண்ணது இல்லாமல் இது என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிரஷன் இம்மிடியேட்டாக வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஃப் கண்டிஷனோ இல்லை ஒரு வைல் லூப்போ இல்லை ஒரு ஃபார் லூப்போ நம்ம யூஸ் பண்ணி இம்மிடியேட்டாக என்ன பண்ண முடியும், இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியபிள் ஸ்கோப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஏ அப்படிங்கிற வேரியபிளோடைய ஆப்ஜெக்ட் வந்து 10, ஏங்கிற அட்ரஸில் 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஆப்ஜெக்ட். வாட் இஸ் அ பைண்டிங்? ஸோ பைண்டிங்னா என்ன? ஸோ பைண்டிங் அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். இப்போது பைண்டிங் அப்படிங்கிறது இப்போது இந்த ஸ்லைடில் பைண்டிங் ஓகே. ஸோ பைண்டிங் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பைண்டிங் அப்படிங்கிறது y ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நவ் y is also pointing to the memory location holding the value 10. So for example இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 10, அதே வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒய்க்கும் என்ன பண்ணுறேன் பார்த்துறேன். ஸோ ஆக்சுவலி ஒய்க்கு இனிஷியலி நோ வேல்யூஸ், பட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னு என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்க்கு என்ன வேல்யூ அதே வேல்யூ ஒய்யும் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பைண்டிங்னு பேர். ஸோ இந்த பைண்டிங்கான சிம்பிள் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பைண்டிங்கான சிம்பிள் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு த கீ டிஃபரன்ஸ் இன் தட் த வால்ரஸ் ஆப்ரேட்டர் அலோவ்
for more concise code by combining assignment and usage in one steps, especially useful within express like if while compress. ஸோ அதான் ஏற்கனவே சொன்னது தான் நான். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 or more லைன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இஃப் கண்டிஷனோ இல்லை ஃபார் லூப்போ வைல் லூப்போ அது மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 லைன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் நம்ம வால்ரஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சைஸ் பண்ண முடியும், நம்மளுடைய கோடை கன்சைஸ் கோடை யூஸ் பண்ண முடியும், அதாவது ரொம்ப சுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல அட்ரஸ் டு தி ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸோ நம்மளுடைய புக்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே வருவோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் திஸ் மேப்பிங் வித் நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இஸ் ஒய் இஸ் ஒன் ஆஃப் தி நேம் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ் ஆல்சோ நேம் ஸ்பேசஸ். ஸோ த நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம் ஆஃப் வேரியபிள் டு ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேன் திங்க். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸில் உள்ள ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னது, so 10 is an object. So this is a 10 is an object. So container for mapping. So this is called as y equal to இந்த என்ன பண்ணிருக்கோம் y equal to x அப்படின்னு கொடுத்துருக்கோம். This is called as a mapping or binding அப்படின்னு சொல்லலாம் நம்ம variable to the object. So இந்த வேரியபிள் உள்ள ஆப்ஜெக்டை இன்னொரு வேரியபிளுக்கு என்ன பண்ணுறோம் மாற்றுறோம். You can think of them as a dictionaries containing list of words and its meaning. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஒரு டிக்ஷனரி எடுத்திருக்கோம், அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் மீனிங்ஸ். த வேர்ட் ஆர் மேப்டு வித் இட்ஸ் மீனிங் இன் த டிக்ஷனரி whereas names are mapped with objects. So name equal to object in programming languages that allow access to object by name you choose to assign them. So for example இந்த இடத்துல mapped with its meaning in dictionaries various names. For example இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஹேவ்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன், டிக்ஷனரியில் ஹேவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், ஹேவுக்கு ரிலேட்டடு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரினா அதோட ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு அப்படின்னு இருக்கும், அதுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த ரிலேட்டட் வேர்ட்ஸை என்ன பண்ண அதுக்கான மீனிங்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் என்ன பண்ணுறாங்க லிங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க லிங்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம mapped with object names. இப்போ எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஏ எகன் சொல்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இதை தான் சொல்கிறாங்க நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இன் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். திஸ் allow to access to object by name you choose and assign them. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக எக்ஸ் ஈக்குவல் ஸோ இந்த இடத்துல இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு நேம்க்கு பை நேம் யூ சூஸ் அசைன் தம் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். திஸ் அலோவ் தி நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை வேற ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சூஸ் அசைன் டு தெம். ஆப்ஜெக்ட் பை நேம் யூ சூஸ் டு அசைன் டு தெம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுற எக்ஸோட வேல்யூவை ஒய்க்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுக்கு பேர் தான் என்னது மேப்பிங் பேர். In the following examples a is first mapped to the integer. So a என்ன பண்ணுது first map to a equal to 10 ன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக as a integer அது எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா a equal ஸோ நம்ம டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே ஒரு வேர்டு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அதை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும் உங்களுக்கு இல்லையா, எஸ்டிஆர்எல் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம x equal to 10 போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜராக தான் எடுத்துக்கும். ஓகே, a is first mapped to the integer 5. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க a வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட மேப் பண்ணியிருக்காங்க, மேப் டு தி இன்டீஜர் 5. இன் திஸ் கேஸ் a is the variable name while the integer value is 5. ஸோ a அப்படிங்கிறது is a variable name, 5 அப்படிங்கிறது a யோட வேல்யூ. The object then b is set equal to a. இந்த இடத்துல b set equal to this actually mean that b is now bound to the same integer value a.
as a which is 5. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இப்போ a ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல b கோலன் 5 ஏன்னு கொடுத்தவொடனே இப்போ பியோட வேல்யூ என்னது 5. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ நவ் கன்சிடர் த ஃபாலோவிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ a வால்ரஸ் ஆப்ரேட்டர் 5, b walrus operator a walrus operator 3. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 5, அடுத்து பியோட வேல்யூ ஏயோட வேல்யூவுக்கு பைண்ட் பண்ணுறாங்க. ஸோ பைண்ட் பண்ணும்போது இப்போது ஆர் பைண்டிங் ஆர் மேப்பிங் ஸோ பண்ணும்பொழுது நமக்கு என்ன பண்ணுது, இப்போ ஏயோட வேல்யூ 5னா பியோட வேல்யூவும் 5 மாறிடுது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இதை பார்ப்போம். இஃப் யூ சேஞ்ச் a to be equal to 3, a binding a program might expect b also be equal to 3, but that is not the case. B is still mapped to the integer value of 5. The only things that change is a, which is now mapped to the integer value 3. So for a க்கு already 5, a யோட வேல்யூவை bக்கு மேப் பண்ணியிருக்காங்க. b is assigned the current value of a which is 5. ஸோ இப்போது ஏயோட வேல்யூவை 3வாக ரீஅசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதனால நமக்கு பியோட வேல்யூ எந்த சேஞ்ச் ஆகாது. தட் மீன் பியோட வேல்யூ என்ன ஆகாது, 3ன்னு சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, பியோட வேல்யூ ஸ்டில் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 5 அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேப்பிங் ஆர் பைண்டிங் அப்படின்னு பேர். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூவை பிக்கு பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எகென் ஏயோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பியோட வேல்யூ வந்து எப்போது சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேப்பிங் பண்ணனால நமக்கு ஏயோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் கூட பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸசைஸாக பார்ப்போம். ஸோ இப்போ கொடுத்துருக்கேன். இப்போது போல் டெஃப் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மை ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஏ வால்ரஸ் ஆப்ரேட்டர் 10. ஸோ இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் அப்படின்னா, இங்கே ஏ வால்ரஸ் ஆப்ரேட்டர் 5 தான் கொடுத்துருக்கீங்க. பட் ஆனால் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம ஏன் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ வால்ரஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம அவுட் சைடில் கொடுக்கும்போது ஏ ஈக்குவல் 10 தான் கொடுக்கணும். ஏ வால்ரஸ் ஆப்ரேட்டர் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் பிரிண்ட்டுக்குள்ளே வித்தின் பேரந்தசிஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ கோலன் ஈக்குவல், தட் மீன் வால்ரஸ் ஆப்ரேட்டர் 10 கொடுத்துருக்கேன். ஸோ ஏயோட வேல்யூவை பிக்கு பைண்டிங் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பியோட வேல்யூ ஏயோட வேல்யூவை நான் 3ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், பியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்பொழுது நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 10 வந்துருச்சு. அடுத்து ஏயோட வேல்யூ பிக்கு பைண்ட் பண்ணும்போது அதுவும் 10. இப்போ ஏயோட வேல்யூ அடுத்து நான் போடும்போது 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பி. ஸோ பிரிண்ட் பின்னு கொடுக்கும்போது ஏயோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், வேல்யூ வந்து 3 தான் வந்திருக்கணும் இல்லையா. ஆனால் ஆல்ரெடி நான் பைண்ட் பண்ண அதே வேல்யூ வருது இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சாப்டர் 3ல் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து சில புக் பேக் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர், அப்புறம் 2 மார்க்ஸ் சில 2 மார்க்ஸ்க்கான ஆன்சரையும் நான் வந்து உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஸ்கோப். அடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸுக்கு மேப்பிங். ஸோ தேர்ட் கொஸ்டின்ஸுக்கு வால்ரஸ் ஆப்ரேட்டர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸுக்கு நேம் ஸ்பேஸ். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸுக்கு லோக்கல் ஸ்கோப். ஸோ இதில் சில 2 மார்க்ஸ் இதில் 1 2 3ன்னு போகிறதுக்கு பதிலாக 2னே போட்டேன். ஸோ இதில் மொத்தம் ஒரு 3 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.